அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் தனியா ஒரு டைம் போய் பார்த்துட்டு அப்பா அம்மாவை கண்டிப்பா அவங்க கூட்டிட்டு போங்க. அப்பா அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு படம் முடிஞ்சோன்னீங்க கண்டிப்பா அப்பா அம்மாவை கட்டி ஒரு நிமிஷம் அப்படியே தழுவிப்பீங்க. அந்த மாதிரி கிளைமேக்ஸ் அமைஞ்சிருக்கு. உண்மையா யூத்து கூட அங்கமா இணைச்சதுக்கு ரொம்ப இந்த குரூப் யூத் குரூப் அனைவருக்கும் பேர் சொல்றது இல்லை, எல்லாருமே யூத்தா இருக்காங்க. ஏன்னா எல்லாம் 25-26 வயசுல தான். ஏன்னா அந்த யூத் கூட இணைச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை. சந்தோஷமா இருக்கும் உங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுல. நளினி மேம், வெரி ஹாப்பி டு see you. ஆக்சுவலா பல ஜெனரேஷன் தாண்டி இப்போ வரைக்கும் நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க, பல ஷூட்டிங் ஸ்பாட் பாத்திருக்கீங்க. அப்பல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க மேம். இப்ப பசங்க, அதாவது கரண்ட்லி இப்ப படம் பண்ற பசங்களோட வைப் எப்படி மேம் இருக்கு? என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்க அப்பையும் இப்பையும்? முதல்ல எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது உலகமே திரும்பி பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த யூத் படத்தை. அந்த படத்துல நானும் இருக்கேன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான சந்தோஷத்தை கொடுத்த என் மகன் கென்னுக்கு மிக்க மிக்க நன்றி. அதே மாதிரி என் வாழ்க்கையிலேயே நான் டப்பிங் தியேட்டரும் போனதில்லை, டப்பிங்கும் பேசினது இல்லை. என்னை டப்பிங் தியேட்டருக்குள்ள கொண்டு வர வச்சு, எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனா எனக்கு இந்த சித்திரம் வரைகிற மாதிரி அந்த குழந்தை அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்து என்னை இந்த மேடையில நிக்க வச்சிருக்கு. இதுக்கு எத்தனை ஜென்மம்னாலும் நன்றி கடன் பட்டிருக்கேன் மகனே. வேற லெவல் போக போறீங்க, அது நிச்சயம். பெரிய தேங்க்ஸ் நம்ம விக்கி தான் சொல்லணும். நம்ம டிஓபி சார் சான்ஸே இல்லை. ஏன்னா டிஓபி என் மகன் சொல்லுவாப்ல, ஆனா இப்படி ஒரு ஷார்ட் என்னன்னு அவர் இப்படி பார்க்கும்போது அதெல்லாம் பண்ணலாம் உங்களால பண்ண முடியும் சொல்லிட்டு பண்ண முடியாத ஒரு விஷயத்த கூட பண்ண வைக்கிறது தான் எங்க டைரக்டருக்கு என்னோட ஒரு பெரிய திறமை. தேங்க்யூ மகனே. கடவுள் நிறைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து இன்னும் பெரிய லெவல்ல நீங்க வர போறீங்க. நான் உங்களை அண்ணாட்ட பார்க்க போறோம். ரொம்ப சந்தோஷம் உங்க படத்துல நாங்க இருக்கிறது. தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி நல்லிமா. அது உண்மையிலே மனசு யூத் மேம். ஒரு நிமிஷம், இந்த மேடையில நிறைய பேர் ஏறிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீயும் கஷ்டப்பட்டு என்னென்னமோ கேள்வி கேட்கிற, ஆனா யாருமே நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அது எப்பயுமே நீங்க கொட்டிட்டு போறாங்க, நானும் கொஞ்சம் கொட்டிட்டு போறேன். So Ken, first of all congratulations. அம்மா கிட்ட இருந்து இவ்வளவு நல்ல வாழ்த்து வாங்கியிருக்கேன். Best wishes. And GV, my brother, I love the music. இதுல கலக்கி இருக்க நீ. So it's superb. And நீ எப்பவுமே ever youth, அத you have proved with your music in this film. Thoroughly enjoyed your music. And நம்மளுடைய youth மம்மி நல்லிமா 6 மணி ஆனா ஏறி வண்டியில உட்காந்துருவாங்க. அப்படிதான் நான் பார்த்திருக்கேன் நல்லிமாவை. 9 மணி நானும் நல்லிமா இருக்காங்க, நம்ம சீக்கிரம் இன்னைக்கு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சு ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன். 9 மணி ஆகுது, உட்காந்து டைலாக் படிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுங்க, குழப்பலையா அப்படின்னு கேட்டா, இல்லம்மா கென் கேட்டானா அதனால நான் கொஞ்சம் இருந்து பண்ணி கொடுத்துட்டு போறேன் அப்படின்றாங்க. கென் as an actor எல்லாருமே பார்த்திருக்கோம். And the best part of Ken is being a director. So வெற்றி சார், உங்களுடைய ப்ராடக்ட், தனுஷ் உங்களுடைய ப்ராடக்ட் நீங்க கிரியேட் பண்ண இந்த டைரக்டர் is going to go places. அது மட்டும் is like a big guarantee. இந்த படம் பார்த்த உடனே we'll all know that more than actor Ken, people will love the director Ken. டேய் சூப்பர்டா. going to be a big break. ஏன்னா எத்தனை பேர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி இருக்காங்கன்னு பார்த்தேன். So Ken, உனக்கு மட்டும் இல்ல, you've set career for so many people. So you're giving break for so many people. Thank you da. Best wishes. God bless you. And Karuna sir and Grace, இன்னிலிருந்து அவன் எங்க எல்லாருக்குமே பிள்ளைதான். உங்க பிள்ளைய நாங்க எல்லாம் தத்து எடுத்துக்கிட்டோம். Okay, thank you so much and best wishes to the whole team. Thank you so much ma'am. Thank you. That's so lovely. சரி, படத்துக்கு அப்புறம் நீலோத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டாலே எல்லா பசங்களும் அப்படியே கேட்ச் பண்ணி உங்களை இன்னும் வால் பேப்பரா வச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்ப நான் உள்ள வரும்போது கூட பார்த்தேன். சோ அப்படி இருக்கும்போது நீங்க யூத்ல இப்ப நடிச்சிருக்கீங்க. ஐ திங்க் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவா அந்த மலையாளம் இருந்து வர்ற நடிகைகளை ரொம்ப பெரிய இடத்துல வச்சுப்பாங்க. ரைட் ஃப்ரம் நம்ம அசின் மேம்ல இருந்து, நயன்தாரால இருந்து, மமிதா பைஜ் வரைக்கும். இடையில நசையா கூட ஒரு பெரிய ரவுண்ட் வந்தாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மனசுல ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு யூத் படம் நடிச்ச அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பயமா இருக்கு. தனுஷ் சார் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், ரொம்ப பெரிய ஃபேன்ஸ். இது பார்க்க முடியல ஸ்டேஜ்.
வெற்றிமாறன் சார் உங்க எல்லாரும் முன்ன நிற்க முடிஞ்சதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ கென், ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. இன்னைக்கு நீ இவ்வளோ பண்ணியிருக்க, உன்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்ல எனக்கு பாட்டாக முடிஞ்சதுக்கு ஐ எம் ஸோ 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 ஹாப்பி. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல, இது இப்போ பிகேம் மை ஃபேமிலி. அண்ட் நீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க, அதுவும் இந்த ஏஜ்ல எல்லாருக்கும் தெரியும் நீ எவ்வளோ கஷ்டமா எல்லாமே சேர்ந்து பண்ணிருக்கேன்னு. ஸோ சின்ன ஈஸ்வர் எல்லாருக்கும் எனக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல. எல்லாரும் வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவா ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா என் கூட இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். தாஜ், கேரன், சோனி, ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ். இது வந்து எல்லாருடையும் ட்ரீம் ப்ராஜெக்ட். அகெயின் கென், ஸோ தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் guys. That's so lovely. நம்ம மலையாளம்ல வந்து நேஷனலோடைய மிகப்பெரிய ஹிட் வந்து பிரேமலு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ்ல வந்து இப்போ யூத் வரப்போகுது, தமிழ் சினிமாவோடைய பிரேமலு அப்படின்னு சொல்லிட்டு யூத் நம்ம சொல்லலாமா? வாட்ஸ் யுவர் தாட்ஸ்? நான் கொஸ்டின் அண்ணா இது. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவோட பிரேமலு அப்படி சொல்லலாமா? பிரேமலுவோட பெரிய ஒரு பிலிம்னு சொல்லலாம். ஆஹா, இப்பதாம்மா நீங்க தமிழ் ஹீரோயின் பேசுங்க. இல்ல நான் ஆமா பயத்துல தான் இருந்தானே. இப்போ தனுஷ் சாரையும் பார்த்து ரொம்ப சைல்ட்ஹுட் கிரஷ் லைஃப் டைம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதனால எப்படி என்ன சொல்லணும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பட் ஸ்டில் ஆமா பேசணும்ல, அதனால நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கென், நான் வந்து லைஃப்ல எனக்கு ஒரு லக்னு ஒரு விஷயமே இல்லை அப்படி நினைச்சிட்டு இருந்தோம். லைக் எப்பவுமே என் அம்மா சொல்லுவார் நீ ரொம்ப நெகட்டிவ், இப்படி நெகட்டிவா இருக்கக்கூடாது. பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் லைக் தட், எனக்கு லக்கே இல்லை அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் மீட்டிங் கென் ஐ ஜஸ்ட் காட் டு நோ தட் லக் கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் கென். அந்த மாதிரி தான் எனக்கு கென். he is kind of my lucky charm னு சொல்லலாம் இப்போ. thank you Ken for no. And ஐயோ அனிஷ்மா, பிரியான்ஷி இவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும். they were like இங்க வந்து 3 ஹீரோயின்ஸ் இருக்கு, there was no competition at all. நாங்க வந்து ஃபுல்லா like we were like very close friends. Yeah, that's it. Thank you so much ma. So next பிரியான்ஷி, நீங்க தமிழ் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கல்ல? எனக்கு அது மட்டும் தான் தெரியும். Actually I can't speak Tamil. That's okay, you speak in English. நான் கேக்குறேன். இப்போ I think வந்து ட்ரெய்லர்ல மாத்தி I think three of you people வந்து told I love you to Ken, right? in ட்ரெய்லர்ல மாத்தி நீங்க 3 பேரும் I love you சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலா உண்மையிலேயே படத்துல யாரை தான் Ken லவ் பண்றீங்க? Who is loving Ken in the movie? Who is the true lover? ஐயோ நமக்கு வர மாட்டேங்குது நேரம் பார்த்து. யாரு உண்மையா லவ் பண்ணீங்க Ken படத்துல? Oh, like mom. Ken's mom. Ken's mom லவ் பண்ணாங்களா? Yeah. Ken என்ன Ken படத்தோட கதையை சொல்லிட்டாங்களா? சொல்லுங்க. Yes. Yeah, How was your experience working with this movie? I'm really sorry if I just start crying. I just want to thank each one of you who's present here today. This is like our dream project. We used to talk about it on the set, like when the movie is going to release. And I just want to thank Ken who reached out to me for this movie. This is like my dream project. And everyone who was present on the set that time, from our hair team, our makeup team, our spot team, everyone was so friendly to me, even though I don't know the language. Everyone was so humble, sweet, and I just want to say that we all have given our best. We were very honest with our work, and I just want all of you to support us with our movie. Yeah, that's it. I'm really sorry. That's okay பிரியான்ஷி. இந்த படம் கூட எவ்வளவு கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இட்ஸ் a great stage for you. I think உங்களோட ஆல் இமோஷன்ஸ் வந்து இந்த படத்துல சக்சஸா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம். Thank you so much for your beautiful words. Next over to அனிஷ்மா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நன்றி உங்க எல்லாரையும் இந்த தியேட்டர்ல
ஒரு நல்ல நிகழ்வுகளை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல நான் வந்து வெற்றிமாறனுக்கும் தனுஷ் சாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். இது எல்லாருக்கும் அமையுமான்னு தெரியல. அவனை ஒரு நடிகனாக அடையாளப்படுத்திய வெற்றிமாறனும் அவனுக்குள்ள ஒரு திறமை இருக்கிறங்கிறத கண்டுபிடிச்சி நீ டைரக்ஷன் கத்துக்க, என் கூட இருந்து வேலையை கத்துக்கன்னு சொல்லி அவனை ஒரு புள்ள மாதிரி கூடவே வச்சிருந்து அவனுக்கு இயக்கத்தை கற்றுக் கொடுத்த தனுஷ், 2 பேரும் இந்த இடத்துல ஒன்னா இருந்து அவனுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது இது எத்தனை பேருக்கு அமையும் அப்படின்னு எனக்கு தெரியல. முதல்ல என் வாழ்நாள் நன்றியே அவங்க 2 பேருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இதே தனுஷை வந்து திருடா திடீரில் தான் முதல்ல நான் சந்தித்தேன். அப்போ அவருக்கு ஒரு 18 வயசு இருக்கும், 18 வயசு 19 வயசு தான் இருக்கும். இன்னைக்கு நான் அவரை எப்படி நம்ம எல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது இருக்கு. அன்னைக்கு இதே தனுஷ் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அன்னைக்கு காதல் கொண்டேன் படம் ரிலீஸ் ஆகலை. ஆனால் காதல் கொண்டனுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நான் அவங்க அண்ணன் டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணேன். நீ ஒரு இந்திய சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகனை கொடுத்துருக்கிறீங்கன்னு தான் நான் சொன்னேன். இதை வந்து காதல் கொண்டேன்ல சொன்னேன். ஆனால் இன்னைக்கு இந்த சின்ன வயசுல இந்தியாவிலேயே 2 நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு நடிகர்னா அது வந்து தனுஷ் மட்டும்தான். ஆனா அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து நிறைய மன வருத்தங்கள் இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு இருந்த மீடியாக்கள், அன்னைக்கு இருந்த பத்திரிகைகள்லாம் வந்து இவரெல்லாம் எதுக்கு நடிக்க வந்தாருன்னா நிறைய கேலிகள் பேச்சுகள்லாம் பேசினாங்க. ஆனா அன்னைக்கு நான் சொன்னேன், இதே மாதிரி சில நடிகர்கள், குறிப்பா விஜய் போன்ற நடிகர்கள் கூட சொல்லியிருக்காங்க இந்த பத்திரிகைகள். ஆனால் அவங்களோட அட்டைப்படம் நம்ம பத்திரிகையில வராதாங்கிற காத்துக்கிட்டு இருக்கிற காலங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதே சூழல் நிச்சயமா உங்களுக்கும் வரும் அப்படின்னு நான் இன்னைக்கு நம்பினேன். அவர் மேல இருந்த அந்த திறமையின் மேல இருந்த நம்பிக்கையில. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆக சிறந்த இன்னைக்கு தேசிய அளவுல பல விருதுகளை பெற்ற இயக்குனர் வெற்றிமாறன், அவருடைய முதல் கதை பொல்லாதவன். அந்த பொல்லாதவன் கதையிலிருந்து நான் அவர் கூட டிராவல் பண்றேன். அந்த படத்துல நான் நடிச்சேன். அதனால இது சினிமா, இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன இருந்தாலும் அதுதான், எதையுமே தலையில ஏத்திக்காதீங்க. இன்னைக்கு நீங்க இயக்குனர் ஆனது உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழல், அவ்வளவுதான். ஆனா அதை கத்துக்கன்னு சொன்னது தனுஷ் தான், அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறதே கிடையாது. உன்னை அவர் ஏன்னா அவர் ஒன்னு செலக்ட் பண்றாருன்னா அவளை ஈஸியா ஒரு விஷயத்த செலக்ட் பண்ண மாட்டாரு. அப்படி செலக்ட் பண்ண ஆட்கள் யாருமே இந்த சினிமால தோக்கவும் கிடையாது. எல்லாமே ஒரு பெரிய இடத்துலதான் இருக்காங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. ஆனா அந்த 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 ஜட்ஜ்மெண்ட் அவர்கிட்ட இருக்கு. அதுவும் போக நான் எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்துட்டு நான் கென்னிகிட்ட கூட சொன்னேன், எப்போ நான் பார்த்தேன், எத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷத்துல இன்னமும் சினிமாவை தவிர வேற எந்த சிந்தனையுமே இல்லாத ஒரு நடிகன் தனுஷுங்க. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. பட் ஆகவே உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. நான் நிறைய நேரத்தை எடுத்துட்டு நினைக்கிறேன். எனிவே ஒரு வள்ளுவருடைய ஒரு குறள் இருக்கு, அது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு வள்ளுவருடைய குறள். இதை விட என்னுடைய மனைவிக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை அவனோட பிள்ளையாக அவன் கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ரியலி ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யூ மை டியர் சன். தேங்க்யூ சார். Om Namah Shivaya. Love you, love you, love you, love you, love you. Grace. ஃபர்ஸ்ட் நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அடுத்து வெற்றி, தனுஷ் 2 பேருக்கும். எனக்கு அசுரன் படம் என் நடிக்க போகும்போது 12th படிச்சுட்டு இருந்தான். அப்போ அசுரன்ல ஒரு கேரக்டருக்கு நடிக்கணும்னு சொன்ன உடனே கர்ணா உடனே ஓகே சொல்லிட்டாரு. ஆனா வெற்றி சொன்னாரு, இல்ல கிரேஸ் கிட்ட கேட்டு சொல்லுங்க, ஏன்னா அவன் 12th எக்ஸாம் எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பேச சொன்னாரு. நான் அவருக்கு கால் பண்ணேன். இந்த படம் வந்து நீங்க ஓகே சொன்னீங்கன்னா அவன் நடிக்கட்டும், ஆனா 12th எக்ஸாம் எழுத முடியுமா என்னன்னு தெரியல, ஆனா அவனுக்கு ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் ஷூட் போனதுக்கு அப்புறம் நான் வெற்றி கிட்ட கேட்டேன், வெற்றி அவன் எப்படி பண்றான்னு. எல்லாரும் அவனை நல்லா பண்றேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அப்படி சொல்லி அவனை ஏத்தி விடுறாங்க. என்னன்னா ஒரு
இந்த சூப்பரா நடிக்கிறேன்றது ஒரு நடிகனுக்கு பெரிய விஷயம் இல்ல. இந்த கேரக்டரை இவனை தவிர வேற யாரும் பெட்டரா பண்ண முடியாதுன்னு எந்த நடிகன் பேரும் ஃபேமிலியும் இருக்கும். அண்ட் என்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். கருப்பையா தேங்க்யூ ஸோ மச், அம்மாமுத்து, விக்கி எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் கென் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட அம்மாவுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த படம் நல்லா வரும் நான் நம்புறேன். இதுல நிறைய பேரோட லைஃப் இருக்கு, நிறைய பேர் இதுல புதுசா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் நிறைய சின்ன, இந்த ஹீரோயின்ஸ் நிறைய பசங்க இந்த படத்துல வந்து புதுசா பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்தா எல்லாரும் பாருங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வரணுன்றது எனக்கும் ஆசை. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு போட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நீங்க எல்லாருமே மார்ச் 19 தியேட்டர்ல போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஒன்ஸ். தேவதர்ஷினி மேடம், நான் உள்ள நுழையும் போது சாரி, நான் என்னோட என்ட்ரி உங்களை இன்டரப்ட் பண்ணிடுச்சு உங்க ஸ்பீச், ஐ அப்பாலஜைஸ். அண்ட் உங்களோட ஸ்பீச் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, சுராஜ் தான் இந்த படத்தோட ஹீரோ, நான் தான் ஹீரோயின் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா ட்ரெய்லர் பார்க்கும்போது அவங்க என்ன மீன் பண்ணாங்க அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஐ லவ் யுவர் ஒன்லைனர்ஸ் அண்ட் யுவர் ஸ்கிரீன் பிரசன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் என்ன தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, எனக்கு அப்படிதான் இருக்கு. அண்ட் தேவதர்ஷி மேடம் தேங்க்யூ ஸோ மச், நளினி மேடம் தேங்க்யூ ஸோ மச், அண்ட் ஆல் தி டெக்னீஷியன்ஸ். இந்த படம் ஒரு பட்ஜெட்ல எடுத்த படம் அப்படின்னு தெரியாம இவ்வளோ கிராண்டா தெரியுதுங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட கேமராமேனும் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனரும் விக்கி அண்ட் காவ்யா ஸ்ரீராம். ஒரு லுக் அண்ட் ஃபீல்லையே வந்து ஒரு படத்தை வந்து கிராண்டா காட்ட முடியும் அப்படின்னு படம் பார்க்கும்போது நல்ல செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அது தாண்டி இன்னும் பெருசா ரெண்டு பேருமே உட்காருங்க ப்ளீஸ், ரெண்டு பேருமே நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் பெரிய பிளஸ் இந்த படத்துக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கென் வந்து அசுரன் போட்டோ ஷூட் அப்பதான் முதல் முறையா பார்த்தேன் நான். அப்போ பார்த்த உடனே எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. நான் வெற்றியை கேரவன் கூப்பிட்டு, வெற்றி இந்த பையன் வேணாம், வேற யாராவது பாருங்க, ரொம்ப இன்னும் உருண்டையா இருக்கான் இவனை எப்படி. நானே அப்போ இன்னும் சின்ன பையனா நம்ம இருந்ததுனால நம்மளே ஒரு 50+, 55+ ஏஜ் நம்ம அந்த படத்துல நம்ம பிளே பண்றோம். அப்ப பையன் இன்னும் சின்ன பையனா இருக்கணும், அப்பதான் கன்வின்சிங்கா இருக்கும். இவன் பெருசா இருக்கான் வெற்றி, பாருங்க, வேண்டான்ட்டேன். அப்புறம் வெற்றி சொன்னாரு, இல்ல தனுஷ் கொஞ்சம் டைம் கொடுங்க, அவனை இழைச்சு வர வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பாருங்க அப்படின்னாரு. சரி சார், ஓகே. எனக்கு சுத்தமா கன்வின்ஸ் ஆகல. அதுக்கப்புறம் நான் என்ன பார்க்கவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா டே 1 ஷூட் அப்பதான் பார்த்தேன். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் அவன் நடிச்ச உடனே நான் வெற்றிட்ட டக்குன்னு போய் சொன்னேன், வெற்றி இவன்கிட்ட என்னவோ இருக்கு, ரொம்ப கான்பிடண்டா பண்றான், அவன் ஒரு புது பையன், சின்ன பையன், இவ்வளவு பேர் நடுவுல நடிக்கிற, அவனுக்கு ஒரு தயக்கமோ கூச்சமோ ஒண்ணுமே இல்லை, ரொம்ப கான்பிடண்டா பண்றான் வெற்றி, நல்ல சாய்ஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொன்னேன். ஸோ என்ன கண்டுபிடிச்ச பெருமை முழுக்க வெற்றிமாறனுக்கு தான். என்ன மேல நம்பிக்கை வச்சதும் வெற்றிமாறனுக்கு தான். நான் சுத்தமா எனக்கு உங்களை நம்பி வந்த உங்க டீம், அந்த மாதிரி ஒரு டீமை உங்களுடைய நம்பிக்கைக்குள்ள கொண்டு வருதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமே நிறைய விஷயங்களை நம்ம வந்து செஞ்சு முடிச்சிருவோம். நீங்க தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாம செஞ்சீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க சொன்னீங்களா தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க எனக்கு டைரக்ஷன் சொல்லி கொடுத்தீங்க சார்னு, தெரிஞ்சுதான்ப்பா சொல்லி கொடுத்தேன், தெரியாமலாம் இல்ல. ஒரு திறமையை பார்த்தா தெரியும், இது உருப்படுமா இது உருப்படாதான்னு தெரியும். என் வயசுல வேற யாரா இருந்திருந்தாலும் 10ல் 7 பேர் நிச்சயமா வந்து அந்த வயசுக்கான ஈடுபாடுகளும் அந்த வயசுக்கான இன்ட்ரெஸ்டும் அந்த வயசுக்கான ஆக்டிவிட்டிஸும் தான் இருந்திருக்கும். விளையாட தான் போவாங்க, ஏதோ லவ் பண்ணிட்டு அப்படி இப்படி சுத்திட்டு தான் இருப்பாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸே ஒரு சிலர் வந்து எனக்கே தெரியும், ஃபோக்கஸை எங்க வைக்கணுமோ அங்க வைக்காம வேற மாதிரி திசை மாதிரி போயிருக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஆனா கென், உங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்க ஃபேமிலிக்காக நீங்க நிக்கிறீங்க, வாழ்த்துக்கள்.
கென் என் சன் மாதிரின்னு சொல்லுவேன். அப்புறம் தான் லப்பர் பந்து படம் வந்தது. அதுல சொல்லுவாங்க, அது என்ன மாதிரி, தயவு செஞ்சு இல்லைன்னு கூட சொல்லிடுங்க, ஆனா மாதிரின்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு டயலாக் வந்தது அந்த படத்துல. என் சன் தான். இந்த யூத் படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சு உங்களுக்கும், உங்களை நம்பி வந்த உங்க டீமுக்கும், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் பெரிய பிளெஸிங்கா அமையணும்னு நான் என்னுடைய சிவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் தனுஷ் சார். குசலன் படத்துல வடிவேலு சார் வந்து அப்படியே உறைஞ்சு போய் நிற்பாரு சூப்பர் ஸ்டார் பக்கத்துல நிற்கும் போது. அவர் பார்த்து பேசும்போது அவர் வார்த்தைகளே வராது. அந்த மாதிரி தான் இங்க ஆடிட்டோரியம்ல இருக்க ஒட்டுமொத்த பேரையும் நீங்க வந்து கட்டி போட்டுட்டீங்க சார். உங்களுடைய ஜிவி சார் நம்ம கூட ஸ்டேஜ்ல இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் நிறைய டைம் எடுத்துக்கல, ஏன்னா அவங்களாம் பேசணும், வெற்றி தனுஷ்லாம் பேசணும். ஓகே, 2 பயங்கர ஸ்ட்ரிக்டான டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து வர ஒரு பேக் பெஞ்சர் பையன். 2 டைரக்டரும் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட். அவங்க ஸ்பாட்டுக்கு போனா டென்ஷன் ஆனாங்கன்னா மைக்லாம் பாரு, அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் கிட்ட இருந்து வர ஒரு பேக் பெஞ்சர் ஸ்டூடெண்ட். ஒரு யங்கான ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கா, அப்படி ஒரு பசங்கள்லாம் வச்சு ஸ்கூல்ல ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணியிருக்கா அப்படி. அண்ட் எப்படி சொல்றது, எனக்கு வந்து பயங்கர சீனியர்ஸோட ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஒரு சின்ன பசங்களோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு கென் கூட ஒர்க் பண்றது. எனக்கு தனுஷ் சார் அண்ட் வெற்றி சார் மூலயமா தான் எனக்கு கென் பழக்கம். அசுரன் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டு முடிச்ச உடனே எனக்கு ஃபுட்டேஜ் காமிச்சாரு வெற்றி. தேவதர்ஷினி மேம் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹை ஒன்று இருக்கு அவங்களுக்கு. அப்புறம் நளினி மேம், அப்புறம் சுராஜ் சார் கரை படத்துல வந்து எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்காரு. நான் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிச்சுட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்காரு. கிரேட் ஆக்டர். யூ டன் அ வெரி நைஸ் ஜாப் இன் போத் தி ஃபிலிம்ஸ் சார். அப்புறம் ஆல் தி 3 ஹீரோயின்ஸ், பிரியான்ஷி, மீனாட்சி, அனிஷ்மா, பெஸ்ட் ஆஃப் லக். தி டிஓபி காவ்யா, அப்புறம் தி எடிட்டர் அண்ட் ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யூத் பிளாக் பஸ்டர் ஆகணும் உங்களுடைய விஷஸோட. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வருதுப்பா, வருது, சீக்கிரம் வருது, ரொம்ப சீக்கிரம் வருது. இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வந்து இந்த படத்தை பத்தி ஷேர் பண்றதுக்கு நிறைய இருக்கு, கென்னை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அண்ட் இங்க வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்றதை பார்க்கும்போது ஒரு இட்ஸ் அ வெரி ஹாப்பி டீம், இட்ஸ் அ வெரி கான்ஃபிடென்ட் டீம், அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி யங் அண்ட் வைப்ரண்ட் டீம். இந்த மாதிரி இவ்வளவு பாசிட்டிவா லைக் ஒரு 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 கம்ப்ளீட் யூனிட்டா ஒரு டீமா ஒர்க் பண்றது வந்து இட் டசன்ட் ஹேப்பன் ஃபார் எவ்ரி ஃபில்ம். எல்லா படங்கள்லயும் நம்மளால இதை பார்த்துட முடியாது, ஒரு சில படங்களுக்கு அமையும். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா, the one person who's leading, the person who heads the team should have a lot of positivity, and that person should instill trust in the whole team. So Ken வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ என்ன வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ற அளவுக்கு இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவங்க 2 பேரும் நடிக்கிறது, அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. ஐ திங்க் யூ போத் ஷுட் பிளான் அ ஃபிலிம் டுகெதர். நடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் நடிச்ச எல்லாருக்கும், ஒர்க் பண்ண எல்லாருக்கும், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். படம் கண்டிப்பா பெரிய வெற்றி அடையணும்னு நான் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப சாரி. பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியா தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன், பட் டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஸோ நான் என்னை நம்பி இந்த படத்துல எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண, என் கூட ஒர்க் பண்ண, என்னை நம்பி நடிச்ச எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் இங்க ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்க இல்லைன்னா இந்த படமே நடந்திருக்காது. நீங்க என்ன நம்பலன்னா இது ஒரு ஸ்டெப்புமே மூவ் ஆயிருக்காது.
ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஒரு 5 பேரை மட்டும் நான் டக்குன்னு பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய டைரக்டர் என்னை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து தாமிராசர் தான். அவர் வந்து இப்போ உயிரோட இல்லை, ஆனா என்ன நடிக்க வச்சது அவர் தான் ரெட்டை சுழின்ற படத்துல. பட் அவருடைய பிளெஸிங்ஸ் எனக்கு எப்பவுமே இருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கடுத்து என்னுடைய எனக்கே கண்டுபிடிச்சி என் டேலண்ட்டை வெளில என்னால பண்ண முடியும்னு சொன்ன என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார். சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நான் எவ்வளவு ஸ்டேஜ் இருந்தாலும் நான் இந்த தேங்க்யூ லைஃப் லாங் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் நிறைய கத்துருக்கேன் என் லைஃப்ல. எங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்து நான் எப்பவுமே என்னுடைய பர்சனல் விஷயங்களா இருக்கட்டும், என்னுடைய ரொம்ப கோளாறான விஷயம் நிறைய விஷயம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்ப யோசிச்சாச்சா இதெல்லாம் போய் சார் கிட்ட சொல்லியிருக்கோமேன்னு தோணிருக்கு. பொறுமையா அதை கேட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு. அண்ட் அம்மா முத்து சூர்யா, அவரால் தான் இந்த படமே நடந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க. அன்னைக்கு நைட்டு நீங்க எனக்கு வந்து ஒரு ஃபோன் அடிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த படம் பண்ணிடு தம்பி, அவங்க பண்ணிடுவாங்கன்னு சொல்லலைன்னா உண்மையில நான் என் லைஃப்ல க்ளூலெஸ்ஸா தான் இருந்தேன். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். என் ஆர்டிஸ்ட் எல்லாரும் நான் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணலாம், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒருத்தரை பத்தி பேசணுமா, நான் முக்கியமான ஒரு ஆளை பத்தி பேசணும். என்னுடைய கேமராமேன் விக்கி அண்ணன். அவர் இல்லைன்னா என்னால இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா நான் டைரக்ஷன்ன்ற ஒண்ணு எனக்கு புதுசு. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய பேக் போனா இருந்தது விக்கி அண்ணன் தான். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணே. கடைசியா நான் ஒருத்தரை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு டைரக்டரா இந்த ஸ்டேஜில் நிக்கிறேன்னா இதுக்கு முதல் காரணமே அவர் தான். தனுஷ் சார், தேங்க்யூ சார். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்க எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க, நான் நிறைய கத்துருக்கேன். வாத்தி படம் ஷூட்டிங்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குற மாதிரி ஒரு சீன் நடிச்சிருந்தேன். அந்த சீன் முடிச்சோடனே நீங்க அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அதை முடிச்சுட்டு நீங்க என்கிட்ட சொன்னீங்க, இந்த மாதிரி நீ அவார்டு வாங்குறத நான் ஒரு நாள் பார்க்கணும்டா. அன்னைக்கு எனக்கு எமோஷனலா இருக்கும்னு. நான் அவார்டு எப்போ வாங்க போறேன்னு தெரியல சார். ஆனா இந்த ஸ்டேஜ் முன்னாடி ஒரு டைரக்டராகி நான் உங்க முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா நிக்கிறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு டைரக்டரா என்ன நம்பினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நீங்க திருச்சிற்றம்பலம் ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பீங்க, கடைசி வரைக்கும் நன்றியோட இருந்தா அது மாசுன்னு சொல்லியிருப்பீங்க. உங்க 2 பேருக்கும் நான் கடைசி வரைக்கும் ஒரு நன்றியான சிஷியனா இருப்பேன்றதை இந்த ஸ்டேஜ்ல சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். இங்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச், கென். யூ ஆல்